ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் எவ்வளவு மணி நேரம் உங்கள் மூச்சு காத்தை கவனிக்கிறீர்களோ, நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி 5 மணி நேரம் பண்ணணுங்க. 30 நாள் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே தெரிலன்னு சொல்லுங்களேன். சூடு அதிகமாக இருந்தால் கம்மியாயிருங்க, கம்மியாக இருந்தால் அதிகமாகுங்க. இந்த ஒரு பயிற்சிக்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் ஒழுங்கு பண்ணுற சக்தி இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் எவ்வளவு மணி நேரம் உங்கள் மூச்சு காத்தை கவனிக்கிறீர்களோ, நோய்கள் குணமாகிவிடும், மனம் அமைதியாகிவிடும், புத்திசாலித்தனம் அதிகமாகிவிடும், வருமானம் அதிகமாகிவிடும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் இதை ஒரே ஒரு பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் எந்த பயிற்சியும் தேவையில்லை. படுத்த படுக்கையாக இருக்கிற ஒருத்தர் மூச்சு காற்றை கவனிச்சுட்டே இருந்தால் 4 நாள் எழுந்திரிச்சு வேலையை பார்த்துடலாம். இது அதாவதுங்க பயிற்சி ரொம்ப எளிமையாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அதாங்க விஷயம். மூச்சு காற்றை கவனிக்கிறத விட உலகத்தில் ஒரு பயிற்சி கிடையாதுங்க. இதை கவனிச்சா நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். சார் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி 5 மணி நேரம் பண்ணணுங்க, 30 நாள் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே தெரிலன்னு சொல்லுங்களேன். முடியாதுங்க. இது செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் செய்ய போதை மாதிரி செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இது என்னைக்கு செய்கிறீங்களோ அது நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக வேலை செய்யும், நல்லா வருமானம் வரும், எல்லாம் வரும். வேறு வழி இல்லாமல் செய்வீங்க. அதனால் எந்த ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க. டெய்லி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம். உங்களுக்கு கைவல்லியம் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு எளிமையான பயிற்சி. அடுத்தது நாடி சுத்தி. இது அதே மாதிரி தான். எவ்வளோ நேரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல ஆக்சிஜன் அதிகமாகும், நைட்ரஜன் அதிகமாகும். அதை விட முக்கியமான விஷயம் டெம்பரேச்சர் ஒழுங்காகும். சூடு அதிகமாக இருந்தால் கம்மியாயிருங்க, கம்மியாக இருந்தால் அதிகமாகுங்க. இந்த ஒரு பயிற்சிக்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் ஒழுங்கு பண்ணுற சக்தி இருக்குது. இதுக்கு பேர் நாடி சுத்தி. இது எப்படி பண்ணோம்னா, இந்த கை இருக்கு இல்லைங்களா, கையில் வைக்க பாருங்க, ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மட்டும் மடிச்சுக்கணும். இவ்வளோதாங்க. இன்டெக்ஸ் ஃபிங்கரு, லாங் ஃபிங்கர் ரெண்டையும் மட்டும் மடிச்சுக்குங்க. மற்ற 3 விரல் நீட்டிகிட்டு இருக்கணும். திருப்பி மூக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கட்டை விரலை வலது நாசி அடைக்கிறதுக்காக பயன்படுத்தணும். சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்காக இவ்வளோதாங்க. பாருங்கள், இது மூக்கு அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இவ்வளோதான் இந்த கையில். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கை வச்சு ஒரு பக்கம் அடைச்சிக்கணும், ஏதோ ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டு பாருங்கள், ஒரு பக்கம் காற்றை இழுக்கணும். மேலே இழுத்துட்டு எந்த பக்கம் இழுக்கிறீங்களோ அந்த நாசி அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் திறந்து ஓப்பன் பண்ணி காற்றை வெளியே விடணும். அப்புறம் அங்கே காற்றை இழுக்கணும். பாருங்கள், வலது பக்கம் இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இடது பக்கம் வெளியே விடுறீங்க, அங்கேயே இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வெளியே விடுறீங்க. கான்செப்டு, ஒரு பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் விடணும், விட்ட இடத்துலையே இழுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், வலது பக்கம் இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இடது பக்கம் ஓப்பன் பண்ணிட்டு இடது பக்கம் காற்றை வெளியே விடுறீங்க, அப்புறம் அங்கேயே இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இந்த பக்கம் வெளியே விடுறீங்க, இந்த பக்கம் இழுக்கிறீங்க. தாங்க சப்ஜெக்ட். இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் பண்ண 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 38 டிகிரி இருந்தால் 37 வந்துடும், 36 இருந்தால், அதாவது சூடு உடம்புல அதிகமானாலும் கம்மியானாலும் நார்மல் ஆயிருங்க. உங்கள் உடம்பு சூடு உடம்பா குளிச்சு உடம்பான்னு கண்டெல்லாம் பிடிக்க வேண்டாம். இந்த பயிற்சி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இது ஒரு அருமையான பயிற்சி, சர்வ ரோக நிவாரணிங்க. இதுக்கு பேர் நாடி சுத்தியின் பேர். இப்பொழுது இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்க, முதலே சொல்லிடுறேன், முதல்ல கவனிங்க. கண்ணை மூடுங்கன்னு சொல்லும்போது கண்ணை மூடினா போதும், கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு இதை பயிற்சி பண்ண சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மட்டும்தான் மடிக்கணும். இப்படி திருப்பி வச்சுக்கணும். ஒரு பக்கம் அடைக்கிறீங்க, இந்த பக்கம் காற்றை மேலே இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இந்த பக்கம் வெளியே விடுறீங்க, இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, வெளியே விடுறீங்க. இவ்வளோதான். மறுபடியும் கவனிச்சுக்கங்க, ஒரு பக்கம் காற்றை இழுக்கிறீங்க, இழுத்தா அந்த பக்கத்தை அடைச்சிடணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்போசிட்டில் காற்றை வெளியே விடணும், விட்டால் அதே இடத்துல இழுக்கணும். தான் கான்செப்டு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இது வரைக்கும் 10 வருஷமாக கிளாஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கண்ணை மூட சொல்லிடுவேன். யாரோ 2-3 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா,
நான் சொல்கிறத அப்படியே பார்த்துட்டு கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க. அதை முதலே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு புரியறதுக்காக காற்று மேலே வருது கீழே வருது அப்படி பண்ணலை. இந்த எல்லா கிளாஸும் நடந்திருக்குங்க இது. ரெடி? கண்கள் மூடிய நிலை, நாடி சுத்தி பயிற்சி. கண்கள் மூடிய நிலை. ஒரு பக்கமா காத்தை இழுங்க, அந்த பக்கத்தை அடைச்சிட்டு அடுத்த பக்கமா வெளியே விடுங்க. விட்ட பக்கத்திலேயே இழுத்துட்டு இப்படி மாத்தி மாத்தி நான் சொல்ற வரைக்கும் செய்யுங்க. ஒரு பக்கம் காற்றை இழுக்க வேண்டும், அடுத்த பக்கம் காற்றை வெளியே விட வேண்டும். காற்றை வெளியே விட்ட அதே இடத்தில் இழுக்க வேண்டும், மீண்டும் அடுத்த பக்கம் வெளியே விட வேண்டும். கண்கள் மூடிய நிலை, நாடி சுத்தி. வாழ்க வையகம். பயிற்சியை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேண்டாம். நாடி சுதியில் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற பயிற்சிக்கு மற்றவங்களுக்கு சவுண்டு கேட்க வேண்டியதில்லை. இந்த நாடி சுதியில் பஸ்திரிகான் பயிற்சி இருக்குது, அதில் சவுண்டு கேட்கணும். அது வேறு. பஸ்திரிகா வேற, கபாலபதி வேற, அக்னிசார் வேற, சுல்சன் கிரியா வேற, அனுலோமா வினுலோமான்னு ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாடி சுதியை பொறுத்த வரைக்கும் நாம் செய்கிற பயிற்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சவுண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேஷுவலாக. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இதெல்லாம் முதலே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலைன்னா, நீங்கள் ஒரு தடவை பண்ணாதான் அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது மாற்ற முடியும். அதுக்காக முக்கியமான விஷயம், காற்று இழுக்கிறீங்க இல்லையா, இழுக்கிறத விட விடுறது டபுள் டைம் இருக்கணும். 2 செகண்ட் இழுத்தீங்கன்னா 4 செகண்ட் விடணும். பாருங்கள், இழுக்கும் பொழுது ஒரு 10 செகண்ட் இழுத்தீங்கன்னா விடும் பொழுது அதை விட பொறுமையாக 20 செகண்ட் விடணுங்க. தாங்க ரூல்ஸ். இன்ஹேல் பண்ணும் பொழுது எவ்வளவு செகண்ட் பண்ணீங்களோ அதை டபுள் டைமாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன நீங்களாக வாலண்டரியாக மெதுவாக
மெதுவாக காற்றை விட்டாதான், எவ்வளோ மெதுவாக காற்றை விடுறீங்களோ அவ்வளோ சக்திங்க. இப்போ மீண்டும் 2 நிமிஷம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் சவுண்டு வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது. அதே சேம் எல்லா டெக்னிக் தான். சவுண்டு மற்றவங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேஷுவலாக பண்ணணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஸ்பீடெலாம் பண்ண வேண்டாம். இயல்பாக பண்ணுங்கள். இழுக்கிறத விட விடுறது டபுள் டைம் இருக்கணும். ரெடி? கண்கள் மூடிய நிலை. ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். பயிற்சியை நிறைவு கொண்டு வந்துருங்க.